இந்த எபிசோடில் நாம் இயக்குனர் கிருஷ்ணகுமார் ராமகுமார் எழுத்து வெளிவந்திருக்கிற ஓ எந்தன் பிபி படத்தை வந்து பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, சினிமாவில் இயக்குனராக வேண்டும் என்ற லட்சியத்துடன் இருக்கார் நாயகன் ருத்ரா. இவருக்கு சினிமா ஹீரோ விஷ்ணு விஷால் இடம் கதை சொல்ல வாய்ப்பு கிடைக்குது. ருத்ரா ஆரம்பத்தில் சொல்லும் கதை விஷ்ணு விஷாலுக்கு பிடிக்காமல் போக ஒரு காதல் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில் பள்ளி கல்லூரி காலத்தில் கடந்த காதல் கதையை சொல்கிறாரு. மேலும் தன்னுடைய காதல் முறிந்து விட்டதாகவும் கொள்கிறாரு. இந்த கதை விஷ்ணு விஷாலுக்கு பிடித்து போக நடிக்க சம்மதம் தெரிவிக்கிறார். மேலும் ருத்ராவின் காதலியை சந்தித்து தர சொல்கிறாரு. இறுதியில் ருத்ரா காதலியை சந்தித்தாரா? அவருடைய காதலி எதனால் அவரை பிரிந்தார்? ருத்ராவின் இயக்குனர் கனவு நினைவானதா? இதான் அந்த படத்தோட மீதி கதை. படத்தில் நாயகன் நடித்திருக்கும் ருத்ரா அறிமுக நடிகர் போல இல்லாமல் யதார்த்தமாக நடித்திருக்காருன்னு சொல்லலாம். வெகுளி, காதல், ஏமாற்றம், பரிதவிப்பு என் நடிப்பில் வித்தியாசம் காண்பித்து இருக்கிறார். ஒரு சில இடங்களில் ஓவர் ஆக்டிங் போய் இருந்தது. நாயகியாக நடித்திருக்கும் மிதிலா பாஸ்கர் அழகாலும் நடிப்பாலும் ரசிகளை கவர்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம். சினிமா ஹீரோவாகவே நடிகர் விஷ்ணு விஷால் நடித்திருக்கிறாரு. தன் தனிப்பட்ட வாழ்க்கை, சினிமா வாழ்க்கை போன்ற விஷயங்களையும் திரையில் அப்படியே ஓப்பனாக பேசியிருக்காரு. இவருக்கு ஜோடியாக வரும் அஞ்சு சூரியன் அழகான பொம்மை போல் வந்து சென்றிருக்காங்கன்னு சொல்லலாம். கொடுத்த வேலையை சிறப்பாக செய்திருக்காரு மிஷ்கின். ஜென் மார்டின் இசையில் பால்களும் பிரணேசியும் கதைக்கு ஏற்ப பயணித்திருக்குன்னு சொல்லலாம். ஒளிப்பதில் ஹரிஷ்கரனின் கேமரா கலர்ஃபுல்லாக படம் பிடித்திருக்குன்னு சொல்லலாம். காதல் கதையை மையமாக வைத்து படத்தை இயக்கியிருக்கிறார் இயக்குனர். முழுக்க முழுக்க ஜாலியான ஒரு படமாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் போர் அடிக்குது. அடுத்து என்ன நடக்கும் என்று யூகிக்கும்படி திரைக்கதை அமைந்திருப்பது பலவீனமாக இருக்குது.